அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, மெய் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. அதற்காமை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறீர். அதற்காமை துதிக்கிறோம். இந்த விசுவாசத்துல நாளுக்கு நாள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யாக்கோபு 3வது அதிகாரம் 9வது வசனம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். இப்ப நம்மளுடைய நாவை பயன்படுத்தி கர்த்தரை துதிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை உயர்த்தி துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அதே நாவுனால அவர் படைத்த அவரோட சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். துதிக்கிறோம், சபிக்கிறோம், ரெண்டையும் ஒரே வாயில செய்யறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. தேவனை துதிக்கிற நம்ம வாயினால மனுஷரை சபிக்க கூடாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? ஒரு ஊத்து தண்ணி வந்துச்சுன்னா ஒண்ணு நல்ல சுவையான தண்ணி வரும், அப்படி இல்லைன்னா அதே ஊற்றுல இருந்து கசப்பான தண்ணி வரும். கொஞ்ச நேரம் நல்ல சுவையான தண்ணியும் அடுத்து கொஞ்ச நேரம் கசப்பான தண்ணியும் வராது. அது போல நம்ம வாயில இருந்து ஆண்டவரை துதிக்கிற நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் நல்ல வார்த்தைகளை மாத்திரம் பேசணும். என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. இங்க அத்தி மரம் சொல்லியிருக்கு. அது அத்தி மரத்துல இருந்து அத்தி பழம் தான் வரும். ஒலிவ பழம் கிடைக்காது. எந்த மரமோ அதனோட கனியை தான் நம்ம புசிக்க முடியும். இப்ப திராட்சை செடினா அதுல இருந்து அத்தி பழம் வராது, திராட்சை செடியில இருந்து திராட்சை பழம் தான் வரும். அப்படியே உவர்ப்பான நீரூற்று, அந்த நீரூற்று உவர்ப்பானதுன்னா அதுல இருந்து வருகிற தண்ணீரும் உவர்ப்பா இருக்கும், தித்திப்பா இருக்காது. இது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதுல 43ல இருந்து 45 வரையும் வாசித்து பார்த்தோம்னா, நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும். அப்ப உள்ள நம்மளோட இருதயம் செவ்வையானதா இருந்தா, நல்ல இருதயமா இருந்தா, வெளிவர்ற வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளா இருக்கும். அப்ப இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையானதா இருக்கணும். அப்ப நம்ம பேசுகிற வார்த்தையும் நல்ல வார்த்தைகளாய் இருக்கும். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். இப்ப அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஞானி விவேகி, ஒருத்தன் ஞானம் உள்ளவனா விவேகம் உள்ளவனா இருந்தா அந்த ஞானத்துக்குரிய சாந்தத்தோடும் தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அவன்கிட்ட இருந்து என்ன வெளிப்படணும்னா, நல்ல செயல்கள் செய்கிறவனா இருக்கணும். அந்த ஞானத்துக்குரிய சாந்தம் அவனிடத்துல
காணப்படணும். பெருமை பாராட்டாம ரொம்ப தாழ்மையா சாந்த குணத்தோடு தன்னோட நல்ல செயல்களை செய்து காண்பிக்கிறவனா இருக்கணும். அதான் ஞானத்தோட குணாதிசயமா இருக்கு. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இருதயத்துல கசப்பான வைராக்கியம், மற்றவங்களோட சண்டை போட்டு வைராக்கியம் அல்லது விரோதம், மற்றவர்களை வெறுக்கிற காரியங்கள் நம்மளோட இருதயத்துல இருந்துச்சுன்னா நம்ம பெருமை பாராட்ட கூடாது. சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நம்ம சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்றவங்களா இருப்போம். இப்படிப்பட்ட ஞானம்ன்றது இந்த வைராக்கியம் விரோதம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் தேவனிடத்திலிருந்து வந்த ஞானம் கிடையாது. லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட குணம் உலகத்துல இருந்து வருது. இந்த வைராக்கியம் விரோதம்லாம் உலக காரியங்கள், உலகத்துல இருந்து வருது. ஜென்ம சுவாபம் அப்படின்றது ஆதாம்கிட்ட இருந்து பாவ சுவாபம் நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள இருந்து வருகிற அந்த பாவ சுவாபம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. பிசாசோட ஆளுகையினால உண்டாகிற காரியம். கலாத்தேயர் 5:20 மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல வைராக்கியம் விரோதம் இதெல்லாம் இருக்கு. மாம்ச சிந்தனை நமக்கு மரணத்தை கொண்டு வரும் வேதம் ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கு. அந்த கலாத்தேயர் 5 இந்த மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுமானால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த உலக சம்பந்தமான ஜென்ம சுவாபமான பேய்த்தனத்துக்கு அடுத்த இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து பிசாசுனால கொடுக்கப்படுறதுதான் வைராக்கியம் விரோதம். இந்த பகையெல்லாம் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ, யார்கிட்ட வைராக்கியம் விரோதம் இதெல்லாம் இது எதனோட வெளிப்பாடுன்னா சுயத்தோட வெளிப்பாடு. என்னை எப்படி இப்படி பேசலாம், என்னைய மதிக்கல அப்படின்றதனோட வெளிப்பாடுதான் இந்த வைராக்கியம் விரோதம் இதெல்லாம். அது எங்க இருக்கோ அந்த இடத்துல கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அங்க பிரச்சனை வரும், சண்டை வரும். அந்த வைராக்கியம் விரோதம் இருக்கிற இடத்துல கெட்ட காரியங்கள் தான் நடக்கும். பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ, ஆனா பரத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லியிருக்கு. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் எப்படிப்பட்டதாயிருக்குதுன்னா, முதலாவது சுத்தம் உள்ளதாயும், எப்படி தேவன் சுத்தம் உள்ளவரா இருக்காரோ அது போல அவரிடத்திலிருந்து வருகிற ஞானமும் சுத்தம் உள்ளதாய் இருக்குது. சுயநலம் இல்லாம சுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. பின்பு சமாதானமும். இந்த தேவ ஞானத்தை பெற்றவங்க சண்டை போட மாட்டாங்க, மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்து சாந்தமும் அப்படின்றது தன்னோட நீதிக்காக போராடாம எல்லாத்தையும் சாந்தமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாய் இருப்பாங்க. இணக்கமும், இணக்க குணம் அந்த தேவ ஞானம் நமக்குள்ள இருக்கும்போது இணக்கம் உள்ளவர்களாய் இருப்போம். மற்றவங்க சொல்ற வார்த்தைகளை கவனித்து கேட்டு அவங்க சொல்றத நம்ம ஏற்றுக்கொள்வோம். அந்த ஞானம் இல்லைன்னா நம்ம மற்றவங்க சொல்றத கவனிக்க கூட மாட்டோம், எதிர்த்து நிற்போம். அடுத்ததாக இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்திருக்கும். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்தார்னா
அந்த ஞானம் மற்றவர்கள் மேல நம்ம இரக்கம் காட்டுவோம். நல்ல செயல்களை செய்கிறவங்களா, நற்கனிகளால நிறைய பெற்றவர்களாய் இருப்போம். பட்சபாதம் இல்லாததாயும், பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டோம். ஒருத்தட்ட அன்பாவும் ஒருத்தட்ட வெறுப்பாவும் இல்லாம எல்லாரையும் மதிக்கிறவர்களா அந்த ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு பட்சபாதம் இல்லாதவர்களாக செய்யும். அடுத்ததாக கடைசி மாயமற்றதாயும் ஆனது. இந்த தேவனிடத்திலிருந்து வரும் ஞானம் மாயமற்றது, அது உண்மையானது, அது நடிக்காது, உண்மையா எல்லாத்துலயும் இருக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தால நம்ம ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு ஞானமா செயல்படுறவங்களா இருக்கணும். நீதி ஆகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே, யாரு பிரச்சனை பண்ணாம சமாதானம் உண்டு பண்ண காரணமா இருக்காங்களோ அவங்க எதை விதைக்கிறாங்கன்னா சமாதானத்தினாலே விதைச்சு எதை பலனா பெற்றுக்கொள்றாங்கன்னா நீதியாகிய கனிய. அப்ப எது நல்லதோ எது சரியானதோ அத பலனா பெற்றுக்கொள்றாங்க. சமாதானத்தை விதைக்கிறவங்க சரியான காரியங்களை மட்டும்தான் பலனா பெற்றுக்கொள்வாங்க. ஆனா இந்த விரோதம், வைராக்கியம் இதெல்லாம் இருக்கிறவங்க கலகம், துர்ச்செய்கைகள் செய்யறதுக்கு காரணமாயிருது. அவங்க இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுகிறதா இருக்கு. ஆனா தேவ ஞானத்தால நிரப்பப்பட்டு சமாதானம் உண்டு பண்ணிக்கிறவர்களா நம்ம இருந்தோம்னா அதனோட பலன் என்ன பார்ப்போம்னா சரியான காரியங்களை செய்கிறவர்களா நம்ம காணப்படுவோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, தேவனை துதிக்கிற இந்த வாயினால மனுஷரை சபிக்க கூடாது. நம்ம இருதயம் நல்ல சிந்தனைகளால தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தை நிரப்பி ஆளுகை செய்யும் போது நமக்குள்ள இருந்து வெளிவர்ற வார்த்தைகளும் சரியான வார்த்தைகளா, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளா, ஆறுதல் தருகிற வார்த்தைகளா, மற்றவர்களை புண்படுத்தாத வார்த்தைகளா இருக்கும் அப்படின்றத தியானிச்சோம். அடுத்து 2 விதமான ஞானத்தை குறிச்சு பார்த்தோம். ஒண்ணு உலக சம்பந்தமான ஞானம், பிறக்கும் போதே உண்டாகிற ஞானம். அடுத்து அதே இதுல பிசாசுனால கொடுக்கப்படுகிற ஞானம். இப்படிப்பட்ட ஞானம் என்ன செய்யும்னா வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் உண்டு பண்ணுது. அந்த எங்க வைராக்கியமும் விரோதமும் இருக்கோ அந்த இடத்துல கலகம், குழப்பம் இதெல்லாம் துர்ச்செய்கைகள், கெட்ட காரியங்கள் எல்லாம் நடக்குது. அடுத்து 2வது விதமான ஞானம், இது தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம். அது எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா, தேவன் கொடுக்கிற ஞானம் பரிசுத்தமானது. அதுல சுயநலம் கிடையாது. அது சமாதானத்தை உண்டு பண்ணுது, சண்டை ஏற்படுத்தாது, சாந்த குணம் உள்ளது, தன்னோட நீதிக்காக அந்த ஞானம் போராடாது, இணக்கம் உள்ளது, மற்றவங்களோடு சேர்ந்து சொல்றத கேட்டு அவங்களோடு ஒருமித்து அவங்க கருத்துக்கு ஒத்துக்கொள்ளும் அந்த ஞானம். அடுத்ததா இரக்கம் காட்டும், மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டும், நல்ல காரியங்களை செய்கிறதா காணப்படும். பாரபட்சம் காட்டாது, எல்லாரையும் ஒண்ணு போல மதிக்கும், மாயமற்றது, நடிக்காது, உண்மையா இருக்கும். அந்த ஞானம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்துச்சுன்னா அவன் உண்மையுள்ளவனாய் இருப்பான். கடைசியா சமாதானத்தை நடப்பிக்கிறவங்க சமாதானத்தை விதைக்கிறதுனால அதனுடைய பலன் சரியான செயல்களை செய்யறவங்களா இருப்பாங்க அப்படின்றத தியானித்தோம். பரத்தில் இருந்து வருகிற அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளா, ஆண்டவருக்கு சீஷர்களா வாழ நம்மளை இந்த காலை நேரத்துல
தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாயினால உம்மை துதிக்கிறோம். இதே வாயினால ஆண்டவரே மற்றவர்களை ஆண்டவரே சபிக்க கூடாது. ஆண்டவரே, நன்மையானதை மாத்திரம் பேச எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆண்டவரே, எங்களிடத்துல ஆண்டவரே அந்த நற்கிரியைகள் காணப்படணும். ஆண்டவரே, நீதியாகிய கனியை நாங்க கொடுக்கிறவங்களாய் இருக்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வைராக்கியம், விரோதம், இப்படிப்பட்ட ஆண்டவரே பொல்லாங்கான காரியத்தை முற்றிலுமாய் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. யாரையும் பகைக்காம நேசிக்கக்கூடிய அன்புனால இங்க ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறான். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.